ஏண்டி யாரும் வந்திருக்கா பாரு. அண்ணே வணக்கண்ணே, உட்காருங்கண்ணே. வணக்கம்மா. அப்பாடா, எப்படா கூப்பிடுங்கன்னு காத்திருந்தேன், வர வச்சிட்டீங்க. நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. அண்ணே, ரொம்ப நாளா என் பொண்ணு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவ திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அதனால அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையற மாதிரி மாப்பிள்ளைய பார்த்து சொல்லுங்கண்ணே. ஏண்டி அவர் புரோக்கரு, ஜோசியர் மாதிரி அவர்கிட்ட போய் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேக்குற? அவர் என்ன பரிகாரம் பண்ண வந்திருக்காரு? சும்மா இருங்க, நீங்க அது சொல்லுங்க. சரிம்மா, எங்க உன் பொண்ணு? அண்ணே உள்ள இருக்கானே, இத கூப்பிடுறேன். அர்ச்சனா, அர்ச்சனா இங்க வாமா. இவங்க தான் உன் பொண்ணா? இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுமா? ஆமாங்கண்ணே, ஆமாங்கண்ணே. ஏமா, வயசு 30 தொடர வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போட்டது ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்றியா? அதெல்லாம் இல்ல. அப்ப ஏதாச்சும் பையனை லவ் பண்ணி பிரேக்கப் ஆனதுனால இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஏதோ புதுசா சொல்றாங்களே, இந்த பொண்ணு லவ் பண்ணி. அதெல்லாம் இல்ல. என்னமோ சொல்லுமா? அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. அவ மொரட்டு சிங்கல்னு ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தா. திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதான் உங்களை கூப்பிட்டு இருக்கோம். ஓஹோ, நீ அந்த மாதிரி கேஸா நீ? அது சரி சரி. இப்ப ஏன் கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட? அந்த காரணம் சொல்லு. இருக்கு, காரணம் இருக்கு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி ரொம்ப நாளா சிங்கிளாவே சுத்தலான்னு டாக் போட்டு தெரிஞ்சிட்டு இருந்தான். அவ கூட சேர்ந்து ரோடா மொரட்டு சிங்கிள் சங்கெல்லாம் வச்சு தெரிஞ்சோம். திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி எனக்கு கல்யாணம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டா. சங்கத்துல நான் மட்டும் தனியால் ஆயிட்டேன். என்ன பண்றது? அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்கண்ணே, இதெல்லாம் விடுங்க. 4 நல்ல போட்டோவா கொடுங்க பாப்போம். அட என்னம்மா, எந்த காலத்துல இருக்க? வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்புறேன், பார்த்து பிடிச்சிருந்தா சொல்லுங்க, சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம். சரியா? அப்ப நான் கிளம்புறேன். நல்லது. இருங்க, உட்காருங்க. எங்க கிளம்புறீங்க? நான் இன்னும் என் எக்ஸ்பெக்டேஷன்ஸே சொல்லி முடிக்கலையே. அப்படி என்னம்மா எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுமா? நான் ஒரு மொரட்டு சிங்கிள்ங்கிறதுனால எனக்கு ரொமான்ஸ் சுத்தமா வராது. சோ வரவனுக்கும் ரொமான்ஸ் வரவே கூடாது. அதனால என்ன மாதிரியே இன்னொரு மொரட்டு சிங்கிள் மாப்பிள்ளையா பாருங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த தனி கொடுத்தனம் போலாம் அப்படின்லாம் மாப்பிள்ள சொல்லுவான். எனக்கு அப்படி வேண்டவே வேண்டாம். தனி கொடுத்தனம் போனா நான் மட்டும் தனியா வேலை செய்யணும். அதனால என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு மாமியார் இருக்கிற வீடா பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வீக்கெண்ட் ஆனா இந்த பீச், பார்க், ஹோட்டலு, சினிமா இந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போற ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டாம். ஏன்னா கப்பலா வெளியே சுத்துறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்ப மாப்பிள்ளைக்கு வருவோம். அவன் எந்த ஹைட்ல வேணாலும் இருக்கலாம், என்ன கலர்ல வேணாலும் இருக்கலாம், எந்த வெயிட்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா 3 வேளை மூக்க பிடிக்க எனக்கு வயிறு நிறைய சோறு போட்டா மட்டும் போதும். இவ்வளவுதான் என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதுதான் உன் எக்ஸ்பெக்டேஷனாமா? நான் இந்த மாதிரியான ஈஸியான ப்ராஜெக்ட் பார்த்ததே இல்லையே. என்ன வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பரவாயில்ல, ஓகே பண்ணிடுவோம். சரிம்மா, மாப்பிள்ளையோட போட்டோ டீட்டெயில் எல்லாம் அனுப்புறேன், பார்த்துட்டு ஓகே சொல்லுங்க. சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிருவோம். இனிமேலாம் மொரட்டு சிங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணணும். இவ்வளவு ஈஸியா இருக்க. சரி, வரட்டுமா? என்ன பார்த்தா தெரியல, வெக்க வந்துருச்சு.